வணக்கம் நண்பர்களே. திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நடைபெறும் ஒரு மிக முக்கியமான மற்றும் அழகான நிகழ்வாகும். ஆனால் ஒரு சிலருக்கு பல்வேறு காரணங்களால் திருமணப்பேறு தள்ளிப்போய்க்கொண்டே இருக்கும். வயது ஏறிக்கொண்டே போகிறதே, சுற்றத்தார் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று பல பெற்றோர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் மனவேதனையில் தவிக்கின்றனர். ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள், பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இறைவனின் திருவருள் இருந்தால் எந்த ஒரு தடையும் சுக்குநூறாக உடைந்துவிடும் என்பது உறுதி. அப்படிப்பட்ட திருமணத் தடையை நீக்கி விரைவில் கெட்டிமேளம் கொட்டச் செய்யும் ஒரு அற்புதமான மற்றும் எளிமையான தீப பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது விரிவாக காணப்போகிறோம். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தால் 9 வாரங்களில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1. திருமணத் தடைக்கான ஆன்மீக மற்றும் ஜோதிடக் காரணங்கள். திருமணம் தள்ளிப்போவதற்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கும் இடமாகும். இந்த 7ஆம் இடத்திலோ அல்லது அந்த இடத்தின் அதிபதிக்கோ ஏதேனும் கிரகதோஷங்கள் இருந்தால் திருமணம் கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் எனப்படும் ராகு கேது தோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்கள் திருமணத் தடையை உருவாக்கும் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. இது மட்டுமல்லாமல் நமது முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத் தவறினால் ஏற்படும் பித்ரு தோஷமும் குலதெய்வத்தின் அருளின்மையும் சுபகாரிய தடைகளை ஏற்படுத்தும். ஒரு குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு சரியாக நடைபெறவில்லை என்றால் எந்த ஒரு நற்செயலும் முழுமை பெறாது. சில நேரங்களில் நாம் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அமையப்பெறும் கர்ம வினைகளும் திருமண சுபகாரியங்களை தடுத்து நிறுத்துகின்றன. பொருத்தமான வரன் தேடி அலைந்தும் பல வரன்கள் வந்தாலும் ஏதேனும் ஒரு சிறு காரணத்தினால் தட்டிப்போய்க்கொண்டே இருக்கும். எல்லாம் கூடி வருவது போல் தோன்றும், ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாற்றமே மிஞ்சும். இதனால் திருமணம் என்றாலே ஒருவித அச்சமும் விரக்தியும் மனதிற்குள் குடியேறிவிடும். ஆனால் இத்தனை தடைகளையும் தாண்டி இறைவனின் பாதங்களை சரணடைவதன் மூலம் நம் தலைவிதியை மாற்றியமைக்க முடியும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியேற்றும் வல்லமை ஒரு சிறு தீபத்திற்கு உண்டு. ஜோதி வடிவாக இறைவனை வழிபடும்போது நம்மை சூழ்ந்துள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். குறிப்பாக அம்பாளை நினைத்து ஏற்றப்படும் தீபத்திற்கு எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கும் அபார சக்தி உள்ளது. எனவே காரணங்களை நினைத்து கவலைப்படுவதை விடுத்து நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்ய முற்படுவது நல்வாழ்விற்கான முதல் படியாகும். பொறுமை மற்றும் இறைபக்தி இரண்டும் இணையும் போது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கூட தங்கள் கெடுபலன்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை வாரி வழங்கத் தொடங்கிவிடும். இறை வழிபாடு என்பது நமது மன உறுதியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியுள்ள நேர்மறை அதிர்வலைகளை ஈர்த்து நல்லதொரு வாழ்க்கை துணையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றாலும் அதை பூமியில் நிறைவேற்ற நாம் சில தெய்வீக முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த தீப பரிகாரம் என்பது அத்தகைய ஒரு தெய்வீக முயற்சியாகும். தடைகளை தகர்த்தெறிந்து சுப நிகழ்வுகளை வரவேற்க இது ஒரு சிறந்த வழியாகும். பகுதி 2. தடையை நீக்கும் நெய் தீபத்தின் அபார மகிமை. இந்து தர்மத்தில் தீப வழிபாடு என்பது மிகவும் புனிதமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகும். தீபம் என்ற சொல்லுக்கு ஒளியை தருவது, அறிவை வளர்ப்பது, இருளை அகற்றுவது என்று பொருள். அக்னி பகவான் தூய்மையின் அடையாளமாக திகழ்கிறார். நம் மனதில் உள்ள ஆசைகளையும் கோரிக்கைகளையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பாலமாக இந்த தீப ஒளி செயல்படுகிறது. திருமணத் தடையை நீக்க நாம் ஏற்ற வேண்டியது சாதாரண தீபம் அல்ல, அது தூய்மையான பசுநெய் கொண்டு ஏற்றப்படும் மஞ்சள் திரி தீபமாகும். பசும்பால் என்பது கோமாதாவாகிய லட்சுமி தேவியின் அருளை குறிக்கிறது.
அந்த பாலிலிருந்து பெறப்படும் நெய்யைக் கொண்டு தீபம் ஏற்றும்போது வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம். நெய் தீபம் என்பது சகல தோஷங்களையும் போக்கி சுபிக்ஷத்தை வாரி வழங்கும் தன்மை கொண்டது. அதிலும் குறிப்பாக திருமண சுபகாரியங்களுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் உகந்தது. மஞ்சள் என்பது குரு பகவானின் நிறமாகும். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப குரு பகவானின் பார்வை கிடைத்தால்தான் திருமணம் எளிதில் கூடிவரும். எனவே மஞ்சள் நிற திரியை பயன்படுத்தி நெய் தீபம் ஏற்றும்போது குரு பகவானின் முழு அருளும் கிடைத்து திருமணத் தடைகள் விலகும். மேலும் இந்த தீபத்தை நாம் அம்பாளுக்கு, குறிப்பாக பார்வதி தேவிக்கு அல்லது துர்க்கை அம்மனுக்கு அர்ப்பணித்து ஏற்ற வேண்டும். சிவபெருமானை மணந்து கொள்ள பார்வதி தேவி பல கடுமையான தவங்களை மேற்கொண்டார். எனவே திருமண வரம் வேண்டும் கன்னிப் பெண்களும் காளையர்களும் பார்வதி தேவியை நினைத்து இந்த மஞ்சள் திரி நெய் தீபத்தை ஏற்றும்போது தகுந்த வாழ்க்கை துணை விரைவில் கிடைப்பார். இந்த தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளி மற்றும் வெப்பம் நமது வீட்டைச் சுற்றியுள்ள தீய சக்திகளை அழித்து சுப தேவதைகளை இல்லத்திற்குள் அழைக்கும் வல்லமை கொண்டது. தீபத்தின் சுடர் எப்போதுமே மேல் நோக்கி எரிவது போல நமது வாழ்க்கையும் மேன்மேலும் உயர்வடையும் என்பதை இந்த நெய் தீப வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஒளியைக் காணும்போது நமது மனதில் உள்ள நம்பிக்கையின்மையும் கவலையும் நீங்கி ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறக்கும். சுடர்விட்டு எரியும் இந்த தீபம் பல வருடங்களாகத் தொடரும் திருமணத் தாமதத்தை விரட்டியடித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் கொண்டுவரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பகுதி 3. தீபம் ஏற்றத் தேவையான பொருட்களும் ஆயத்த முறைகளும். இந்த அற்புதமான தீபப் பரிகாரத்தை செய்வதற்கு நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை முன்கூட்டியே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் 2 புதிய அகல் விளக்குகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் பஞ்சபூதங்களை தன்னுள் அடக்கியவை என்பதால் அவற்றில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. புதிய அகல் விளக்குகளை வாங்கியவுடன் அவற்றை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் எடுத்து நன்கு காய வைக்க வேண்டும். காய்ந்த விளக்குகளில் முழுவதும் மஞ்சள் பூசி 4 புறமும் குங்குமப் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இது விளக்கை தெய்வமாக பாவிக்கும் முறையாகும். அடுத்ததாக தூய்மையான பசும்பால் நெய் சிறிதளவு தேவைப்படும். கடைகளில் விற்கப்படும் கலப்பட நெய்யை தவிர்த்து தரமான தூய்மையான நெய்யை பயன்படுத்துவது பரிகாரத்தின் முழு பலனையும் பெற்றுத்தரும். இதற்கடுத்து மிக முக்கியமானது திரி. கடைகளில் விற்கப்படும் சாதாரண வெள்ளை நிற பஞ்சுத் திரிகளை எடுத்து அதனை சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைத்து நிழலில் உலர்த்தி காய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே மஞ்சள் திரி ஆகும். திருமணத் தடையை நீக்குவதில் இந்த மஞ்சள் திரிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பூஜைக்கு தேவையான வாசனை மலர்கள், குறிப்பாக செவ்வரளி, மல்லிகை அல்லது சாமந்தி பூக்களை தயாராக வைத்துக் கொள்ளவும். இவற்றுடன் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் மற்றும் நைவேத்தியமாக படைக்க கற்கண்டு அல்லது உலர் திராட்சை போன்றவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து பூஜை அறையை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் அம்பாளின் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு பூக்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும். ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்புத் தாம்பாளத்தின் மீது சிறிதளவு பச்சரிசியை பரப்பி அதன் மீது மஞ்சள் பூசிய அந்த 2 அகல் விளக்குகளையும் வைக்க வேண்டும். நேரடியாக விளக்கை வெறும் தரையில் வைப்பது சாஸ்திரப்படி தவறான செயலாகும். இவ்வாறு அனைத்து பொருட்களையும் பக்தியுடனும் தூய்மையுடனும் தயார் செய்து வைத்துக் கொள்வது பூஜையின் முதல் கட்டமாகும். பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்யும் போதே மனதிற்குள் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மனம் மற்றும் உடல் தூய்மையுடன் இந்த ஆயத்தப் பணிகளை செய்யும்போது பரிகாரத்தின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். பகுதி 4. 9 வார தீப வழிபாடு செய்யும் நெறிமுறைகள். இந்த தீப பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலை அல்லது மாலை நேரங்களில் செய்வது மிகவும் விசேஷமானது. குறிப்பாக ராகு காலம் அல்லது யமகண்டமில்லாத நல்ல நேரத்தை பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் அல்லது மாலை அந்தி சாயும் நேரத்தில்
மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஏற்றுவது மிகச் சிறந்த பலன்களை கொடுக்கும். தீபம் ஏற்றும் நபர் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். திருமணமாக வேண்டிய ஆண் அல்லது பெண் தாங்களாகவே இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. முடியாத பட்சத்தில் அவர்களுக்காக பெற்றோர்கள் ஏற்றலாம். முன்பு தயார் செய்து வைத்தபடி பச்சரிசி பரப்பிய தாம்பாளத்தின் மீதுள்ள அகல் விளக்குகளில் தூய்மையான பசு நெய்யை ஊற்ற வேண்டும். நாம் தயார் செய்து வைத்துள்ள மஞ்சள் திரியை 2 விளக்குகளிலும் போட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக பார்த்து தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றியவுடன் இறைவனுக்கு மலர்களை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். இந்த வழிபாட்டைத் தொடர்ந்து 9 வாரங்கள், அதாவது 9 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 9 செவ்வாய்க்கிழமைகள் தவறாமல் செய்ய வேண்டும். இடையில் எந்த ஒரு வாரமும் விடுபடக்கூடாது. பெண்களுக்கு மாதாந்திர விலக்கு ஏற்படும் காலங்களில் அந்த வாரத்தை கணக்கில் கொள்ளாமல் அடுத்து வரும் வாரத்திலிருந்து தொடர்ந்து செய்து 9 வாரங்களை நிறைவு செய்ய வேண்டும். 9 வாரங்களும் அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விரதம் இருப்பது மிகவும் முக்கியமாகும். மது, புகை போன்ற தீய பழக்கங்களை சிறிதும் நெருங்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் நெய் தீபம் ஏற்றும்போது உங்கள் பிரார்த்தனை முழுவதும் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும் என்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். 9வது வாரம் பூஜை நிறைவடையும் போது உங்களால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு அல்லது கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இனிப்பு அல்லது அன்னதானம் வழங்குவது பரிகாரத்தை முழுமை பெறச் செய்யும். இவ்வாறு கடுமையான நெறிமுறைகளுடன் முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது எந்த ஒரு தடையும் இறைவனின் அருளால் தவிடுபொடியாகிவிடும். பகுதி 5. உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களும் வழிபாட்டின் அபூர்வ பலன்களும். நெய் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் அமர்ந்து அமைதியான மனதுடன் அம்பாளை தியானிக்க வேண்டும். அந்த நேரத்தில் பெரிய சமஸ்கிருத மந்திரங்கள் எதுவும் தெரியாவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. தூய்மையான தமிழில் ஓம் சக்தி, ஓம் பராசக்தி அல்லது ஓம் துர்க்கை அம்மனே போற்றி என்ற எளிமையான நாமங்களை 108 முறை உச்சரிக்கலாம். அல்லது அபிராமி அந்தாதியில் உள்ள வரியான தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா என்ற பாடலை மனம் உருகி பாடலாம். இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது கண்களை மூடி நெய் தீபத்தின் சுடரை மனதிற்குள் நிலைநிறுத்தி உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைத்து திருமணம் சிறப்பாக நடைபெறுவது போலவும் இல்லற வாழ்வு இனிமையாக அமைவது போலவும் ஆழமாக கற்பனை செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எண்ணங்களே செயல்களாக உருவெடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த 9 வார நெய் தீப வழிபாட்டின் பலன்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு சக்தி வாய்ந்தவை. முதலாவதாக, உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம் மற்றும் சர்ப்ப தோஷங்களின் வீரியம் படிப்படியாக குறைந்துவிடும். வீட்டைச் சூழ்ந்துள்ள எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் விலகி மங்களகரமான அதிர்வலைகள் இல்லத்தில் நிரம்பும். நீண்ட நாட்களாக பேசி பேசி தட்டிப்போன வரன்கள் தாமாகவே உங்களை தேடி வரும். நல்ல குடும்பத்திலிருந்து உங்கள் குணத்திற்கும் கல்விக்கும் ஏற்றவாறு தகுந்த வாழ்க்கை துணை அமையும். பல வருடங்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடைபெறாமல் வெறிச்சோடி கிடந்த இல்லத்தில் உறவினர்கள் சூழ மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருமண ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக தொடங்கும். இந்த வழிபாட்டினால் உங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும். நம்பிக்கை தளராமல் அம்பாளின் பாதங்களை சரணடைந்து இந்த வழிபாட்டைச் செய்பவர்களுக்கு 9வது வாரம் முடிவதற்குள்ளாகவே ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக வந்து சேரும். இறைவனின் ஆசி பரிபூரணமாக கிடைத்து விரைவில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் உங்கள் இல்லத்தில் எதிரொலிக்கும் என்பது திண்ணம். திருமண வாழ்க்கை என்பது அன்பும் புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் நிறைந்த ஒரு அழகிய பயணமாகவும் அந்த பயணத்தை இனிமையாகத் தொடங்க இந்த தீப ஒளி வழிபாடு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். தொடர்ந்து ஈடுபாட்டுடன் வழிபட்டு வாருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு தாமதமும் நம்மை கவலைக்குள்ளாக்குவது இயல்புதான். அதிலும் திருமணத் தாமதம் என்பது அளவற்ற மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு இருண்ட இரவுக்குப் பிறகும் ஒரு பிரகாசமான காலை காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
இறைவனின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் முறையான வழிபாடும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவை. மேலே கூறப்பட்ட இந்த மஞ்சள் திரி நெய் தீப பரிகாரத்தை முழு ஈடுபாட்டோடும் பக்தியோடும் செய்து வாருங்கள். உங்கள் கண்ணீருக்கும் கவலைக்கும் விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உங்கள் வீட்டின் வாசலில் வாழையிலை தோரணங்கள் கட்டப்பட்டு மங்கள நாண் பூட்டி கெட்டிமேளம் கொட்டும் அந்த சுப நாள் வெகு தொலைவில் இல்லை. இறைவனின் ஆசீர்வாதத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.